முட்டை வாகனம் போல் சித்தரித்து புதுச்சேரியிலிருந்து மதுபான பாட்டில்கள் கடத்தப்பட்டது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், பார்க்கறதுக்கு நிஜமான முட்டை போல் காட்சியளிக்கும் அந்த லாரியில எப்படி இந்த மதுபான பாட்டில்கள் கடத்தப்படுது அப்படின்றத காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். திவ்யா, கடலூர் மாவட்டத்தில் எல்லை பகுதியில் வாகன சோதனை சாவடியில் அமைக்கப்பட்டது. குறிப்பாக ஆல்பேட்டை சாவடி பகுதியில், பட்டாம்பகம் பகுதியில் பல இடங்களில் இதுபோல் செக் போஸ்டுகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து வாகன சோதனை மேற்கொள்ளப்படும். இது குறிப்பாக புதுவையிலிருந்து இதுபோல் மது கடத்தி வருவது தமிழக பகுதியில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதை தடுப்பதற்காகவும் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு குற்ற செயல்களை தடுப்பதற்காகவும் வாகன சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருது. இன்று காலை சாவடி பகுதியில் அந்த வாகனம் வந்தபோது அதை நிறுத்தி விசாரித்திருக்கிறார்கள். அந்த முன்னுக்கு பின்புறமாக ஓட்டுநர் சொல்லியிருக்கிறார். இதனையடுத்து பின்புறமாக சென்று பார்த்தபோது அது ஏதோ முட்டை கடைக்கு முட்டை ஏற்றி செல்லும் ஒரு வாகனம் போலவே அது வைக்கப்பட்டிருந்தது. அதை நீங்கள் காட்சியில் பார்த்தால் சரியாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த முட்டையை சந்தேகத்தின் பேரில் ஒரு போலீசார் தொட்டு பார்த்த போது அது சாதாரண முட்டை போல் இல்லாமல் ஏதோ ஓடு போல் இருந்தது. இதை அடுத்துதான் அந்த லாரியை பிரித்து சோதனை மேற்கொண்ட போது அதற்குள் கிட்டத்தட்ட 160 பெட்டிகளில் மது பாட்டில் கடத்தப்பட்டதும், இதற்காக இது பல நாட்களாக நடைபெற்று வந்ததும் தெரிய வந்தது. குறிப்பாக அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் வாசனை விடக்கூடாது என்பது உண்மையான முட்டைகளை உடைத்து அந்த முட்டை துர்நாற்றம் அதில் அடிக்க வேண்டும் என்பதற்காக அதை செய்திருக்கிறார்கள். இதை அனைத்துமே விசாரணையில் தெரிய வந்தது. குறிப்பாக இந்த ஓட்டுநர் எங்கே எடுத்து செல்கிறார் என்று ஓட்டுநருக்கே தெரியாது. அவர் புதுவை மாநிலத்திலிருந்து தமிழக எல்லை பகுதியில் வெளியே எடுத்து வந்த பிறகு இன்னொரு ஓட்டுநர் அதை கொண்டு செல்வார். அந்த ஓட்டுநர் இன்னொரு ஓட்டுநரை மாற்றி கொடுப்பார். இப்படி தமிழகம் முழுவதும் மது கடத்தை எடுத்துன்னு போய் அங்கு அதிக விலை விற்பனை செய்வது தொடர்ந்து நடைபெற்று வருது. அதை தான் தற்போது காவல்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க.